ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது கிரகணத்தின் சிறப்புகளை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கிரகணம்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. கிரகணத்துக்கு பார்த்துருக்கணும், பார்த்து போகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில். கிரகணம்னாலே ஆன்மீகவாதிகளுக்கு மிகவும் சிறந்த நாள் தான் கிரகண நாள்லாம். ஏன்னா சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிவ பூசைகளும் ஒரு உழவார பணிகளும் சிவம் சார்ந்த தர்மங்களும் அறங்களும் எது செய்தாலுமே அது 1000 மடங்கு அதிகரிக்கும். இந்த கிரகண நேரத்தில் நம்ம ஒரு முறை நமச்சிவாயின்னு சொன்னால் பல முறை சொன்ன மாரி பலன் கிடைக்கும். எப்படி இப்போ வியாழக்கிழமை ஒரு நாள் சிறப்பு நாள், வாரத்தில் வியாழன் திங்கள் இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போல்தான் ஒரு வருடத்திற்கு ஒரு கிரகணமோ இல்லை 2 கிரகணமோ எத்தனை கிரகணம் வரட்டும், அந்த கிரகணங்கள் நாட்களில் நாம் சொல்ல சொல்ல இந்த சிவ மந்திரங்கள் சொல்லுறதாலேயும் அதிகமாவுடைய நினைப்புகளாலேயும் இது எல்லாமே அதிகமாக ஆகும், 1000 மடங்கு ஆகும். அந்த கிரகண நாளில் எப்பயுமே சிவனாலயம் எப்பயுமே திறந்து மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் கிரிவலம் சுற்றுறதும் பல மடங்காக ஒரு கிரிவலம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அந்த நேரத்தில் ஆன்மீகத்துக்கான நாள் தான் அந்த கிரகணமே. ஏன்னா அந்த கிரகண நாளில் அவ்வளவு சிறப்பானது நமக்கு கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அது கிரகணம். அப்போ அந்த கிரகண நாட்களில் நாம் பயப்படக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு எந்த அச்சமும் ஒன்று கிடையாது. அவரை மீறி நமக்கு எதுவும் வர போகிறதும் கிடையாது. அந்த நாளானது எந்த செயல் செய்தாலும் பல மடங்காக அதிகரிக்கும். நல்வினை நல்ல அறத்தை சார்ந்த செயல்களை நீங்கள் செய்கிறதோ தொடங்குறதோ அந்த நேரத்தில் எல்லாமே சிறப்பு தான் தரும். ஆனால் அது ஆன்மீகவாதிகளுக்கு மிகவும் சிறந்த நாள். ஏன்னா அந்த நேரத்தில் அதிகமாக யாரும் வெளியே போக மாட்டாங்க, சரியாக இருப்பாங்க. இதை மட்டும் தான் இவங்க பின்பற்றுறாங்க. ஆனால் அது வீட்டில் இருந்து எந்நேரமும் அந்த நேரம் அந்த கிரகண நேரங்களில் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறதும் இறைவனுடைய அவரை சார்ந்த சரித்திரங்கள் படித்து அவர் மீது அன்பு மிகுதி ஆக்கி கொள்வதும் இப்படி நிறைய செயல்கள் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தாங்க. அது இப்போ யாரும் பின்பற்றுவது இல்லை. கிரகணமானது மிகவும் உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும் அது மிகவும் சிறப்பான நாளாகும். இனி யாரும் கிரகணத்தை பார்த்து தவறாக நினைக்க வேண்டாம். அந்த கிரகண நேரங்களில் நாம் அதிகமாக சிவ சிந்தனை செய்தால் பல உயரத்திற்கும் கடந்த உயரத்தில் கொண்டு போய் நம்மை சார வைக்கும். சிவத்தை சார மிகவும் சிறந்த நாளாகும் கிரகண நாள். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.